நாம செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு அழைக்கணும். அன்னைக்கு கானாவூர்ல அவங்க அழைச்சதுனாலதான் அவங்க வெட்கப்பட்டு போகாம அந்த திருமணத்துல குறைவு நிறைவா மாற்றினாரு தேவன். பிரியமானவர்களே, லூக்கா 19வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கின்றேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். யார் இது? குள்ள சகேயு. இந்த குட்ட சகேயு யாருன்னு பார்க்கும்போது டாக்ஸ் கலெக்டர். அவன் மிகவும் பொல்லாதவனா இருக்கிறான். ஏன்னா இந்த டாக்ஸ் கலெக்ஷன் இன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க, அன்னைக்குல இருந்தே பிரைபரி நிறைய இருக்கும். நிறைய லஞ்சம் வாங்குவாங்க, நிறைய மேலே போட்டு டாக்ஸை வாங்கி மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆயக்காரனாக இருக்கிறான். அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்ப்பதற்காக ஓடி போய், நான் குள்ளதான் இருக்கிறேனே, மக்கள்லாம் ஜனக்கூட்டம் ஜாஸ்தியா இருக்கே, அதனால நம்ம பார்க்க முடியாம போயிருமே என்று சொல்லி ஆவலா அந்த காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து பார்க்கறான். பார்க்கும்போது யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உள்ள வராரு. வந்தவர் நேரா வந்து அந்த காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்து நின்று மேல் நோக்கி பார்த்து, சகேயுவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும் என்று சொல்லுகிறார். கடவுள் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாரோ ஒருத்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர், என் நிலைமை இப்படி இருக்கே, என் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வருவாரா, என்னை நோக்கி வந்து என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு நீங்க நினைச்சு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா இதை கேட்டுக்கொண்டு உங்க மனதுல ஆவலோடு கூட ஒவ்வொரு நாளும் காத்து இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த காத்திருப்பின் காலத்துல ஆண்டவர் இருதயத்தை பார்த்து சோதித்துக் கொண்டே இருக்கிறார். என் மக இதற்காக காத்திருக்கிறாளே, இந்த சமயம் கைகூடுமா, இந்த வேலை நடக்குமா, என் மகன் இப்படி காத்திருக்கிறானே, இந்த வேலை கைகூடுமா, என் குடும்பம் செழிக்குமா, என் மகனுக்கு இது நடக்குமா, என் மகளுக்கு இது நடக்குமா என்று சொல்லி நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு அழைக்கணும். அன்னைக்கு கானாவூர்ல அவங்க அழைச்சதுனாலதான் அவங்க வெட்கப்பட்டு போகாம அந்த திருமணத்துல குறைவு நிறைவா மாற்றினாரு தேவன். இன்னைக்கு நீங்க இந்த சூழ்நிலையை யார் எனக்காக செய்வான்னு காத்திருந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காத்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்க அவரை அழைச்சு செல்லுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா குறைகளையும் ஆண்டவர் தீர்த்து வைக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட சகேயு வீட்டுக்கு வந்த இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கும் வர நாம் தலையை தாழ்த்தி தேவனை நோக்கி அழைப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டும், எங்க வீட்டுக்கும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே மனத்தாழ்மையோடு உம்மை அழைக்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.